கல்யாணம் பண்ணிக்கணும் கதிரு. மணமேடை வரைக்கும் வந்து உனக்கு கல்யாணம் நடக்கலனா அது நல்லா இருக்காதுமா. அதுக்குன்னு எவனுக்காவது என் பொண்ணை கட்டி கொடுக்கணுமா? அவன் ஒரு படிக்காத முட்டா பையன், மூட்டை தூக்குறவன். அவனுக்கு என் பிள்ளைய கொடுக்கணுமா? ஐயோ, என்ன சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? முல்ல, இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போங்கக்கா இங்க இருந்து. அக்கா அக்கா, முருகா, என் பிள்ளைங்க உன்னை கைவிட மாட்டாங்கன்னு சொன்ன. ஜீவா உன்னை கைவிட்டுட்டானேடா. புரியலக்கா. டேய் முருகா, நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி முல்லதான் ஏன் விட்டு மருமக. ஜீவா எவ்வளவு கட்டினாலும் அவளை ஏன் மருமகளா நான் ஏத்துக்க போறது இல்ல. முல்லதாண்டா என் வீட்டு மருமக. டேய், நீ அவளை கதிருக்கு தருவியாடா? நான் உன் அக்கா கேக்குறேன்டா, தருவியா? எனக்கு சம்மதக்கா. முல்ல சின்ன வயசுல இருந்து ஜீவா ஜீவானு வாழ்ந்தாளக்கா. அவளை போய் நான் எப்படி சமாதானப்படுத்த முடியும்? டேய், நீதாண்டா பேசணும், வேற வழியே இல்லடா. சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியல. கதிர் ரொம்ப நல்ல பையன். அவனை நான் என் புள்ள மாதிரி போதும் போதும், வளர்த்துட்டேன். நீ கெஞ்சி பேசுனதெல்லாம் போதும். சித்தி, இல்ல சீ, சித்தி. போ. தைரியமா போய் பேசுடா, நான் இருக்கேன்டா. சரிக்கா, நான் பேசுறேக்கா. கவலைப்படாத, சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். ஒத்துக்கிட்டா பேசுறேன் பேசுறேன் மாப்பிள்ள, பேசுறேன். என்னடா இது, நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மடிமுல்ல, அப்பாக்கு ஒரு வழி தெரியலம்மா. இது நான் உன்ட்ட எப்படி சொல்றது? மணமேடை வரைக்கும் வந்துட்டு உன் கழுத்துல தாலி ஏறாம போச்சுன்னா உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருமம்மா. அம்மாடி, அப்பா உன்ட்ட கேட்க கூடாதுதான், இருந்தாலும் கேட்கிறப்பா. எனக்காக நீ அந்த கதிரிய கல்யாணம் பண்ணிக்கோமா. யோ, துப்பு கெட்ட மனுஷா, அப்படி இவளை வேற இடத்துல கட்டி கொடுக்கறதுக்கு வக்கலேன்னு வச்சுக்கோ, இவளை கொண்டு போய் கிணத்துல தள்ளி விட வேண்டியதானே? அதுக்குன்னு இப்படி எவனுக்கோ கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கூசாம வந்து நிக்கிற? ஐயோ, சொன்னா கேளு பார்வதி, இது முல்லையோட வாழ்க்கை பிரச்சனை.
நான் போறேன்ப்பா. ஐயோ நான் போறேன்ப்பா. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்ப்பா. வேண்டாம் வேண்டாம். நான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேனா? இப்படி யாரையும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்காதீப்பா. ப்ளீஸ் பா. அம்மா முல்லை நல்லா இருப்பா. அப்பா, அப்பா, சித்தப்பா, என்னப்பா பண்றீங்க? அம்மா அப்பா, ஐயோ கடவுளே, பெத்த அப்பனே மகளை பலி கொடுக்கறேன்னு சொல்லி வந்து நிக்கிறாரே, இன்னுமா நீங்க அந்த நாசக்கார குடும்பத்தை நம்பிட்டு இருக்கீங்க? ஏய், ஏன்டி புரியாம பேசிட்டு இருக்கிற? நாளைக்கு புள்ளைக்கு தாலி ஏறாம வெளியே போச்சுன்னா ஒவ்வொருத்த கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா நீ? அம்மாடி முல்ல, உங்க அம்மா பேச்செல்லாம் கேட்காது. நான் சொல்றேன்லம்மா, நீ அந்த பையனை கட்டிக்கோ. எங்க அக்காவும் நீ நல்ல விதமா பாத்துக்குவாங்கம்மா. உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா தங்கம். ஆமா, விட்டிருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அக்கா போய் சேர்ந்திருக்கும். அது இவளை பாத்துக்குமா? ஏய், வாய மூடிட்டு ரெண்டி. என்னத்த சொல்ல சொல்றீங்க? நீங்க யாரு சொல்றீங்களோ அவங்களுக்கே கழுத்து நீட்டுறப்பா. தனு, முல்லைகிட்ட பேசுனியா? அவ என்ன சொன்னா? அவளும் சம்மதிச்சிட்டா. மா, எல்லாரும் இங்க பாருங்க, ஒரு பிரச்சனையே இல்ல. நாம ஒரு ஜோடி கல்யாணத்தை பார்க்க வந்தோம். ஆனா இப்போ ஒரே மேடையில 2 ஜோடி கல்யாணத்தை பார்க்க போறோம். ஜீவாவுக்கும் மீனாவுக்கும், கதிருக்கும் முல்லைக்கும் கல்யாணம் நடக்க போகுது. மாப்ள, அது இந்த பட்டு சட்டையை போட்டு வா மாப்ள. வாங்கிக்கையா? இது ரிசப்ஷனுக்கு கட்டிக்க வச்சிருந்த புடவை, புதுசுதான். பிளவுஸ் தான் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேட்ச் ஆகும். ம், ஒரு நிமிஷம். இந்தா, இதையும் போட்டுக்கோ. இதுதான் இருக்கா? கவரிங் நகை நான் போடுறது இல்ல. இல்ல, வெறும் கழுத்தோட இருந்தா நல்லா இருக்காது. இன்னைக்கு மட்டும் போட்டுக்கோ. இந்த நகையை போட்டுக்கிட்டே புடவை கட்டிட்டு ரெடியாரு. இது வரேன்.
ஸ்வேதா, ஸ்வேதா, இங்கதான் இருக்கியா? ஸ்வேதா, சாப்பிட வா. ஏங்க, வரேன் நீங்களும் வாங்க. ம். ஏய், மீனா எங்கடி? அவளை எவ்வளவு நேரம் சாப்பிட கூப்பிடுறது? அவ தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னனேம்மா. தூங்குறாளா? தலை வலிக்குதாம்ப்பா, அதான். சாப்பிட்டு தூங்க சொல்லு, போய் கூட்டு வா. பா இல்லப்பா, அவ அப்புறம் எழுந்திருக்கிறேன்னு சொன்னப்பா. நைட்டு தூங்கலையா? போய் கூட்டு வான்னு சொன்னல, போ. பாவம்பா, இப்பதான் படுத்தா. போய் எழுப்ப வேண்டாம்ப்பா. ஆமா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையப்பா. கலை, நீ காலையில மீனாவை பாத்தியா? எங்க? இவதான் என்ன இந்த ரூம் பக்கமே போக விடலையே. என்னடி நீ தலை? எங்கங்க? அவளை காணோமேங்க. ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பாளோ? எங்க? அங்கேயும் அவளை காணுங்க. ம். இப்ப என்னங்க பண்றது? எனக்கு பயமா இருக்குங்க. எங்கெங்க போயிருப்பா? ஐயோ கடவுளே. ஸ்வேதா, ஏய், மீனா எங்க? மீனா எங்க? உனக்கு தெரியும் மீனா எங்க? எனக்கு தெரியாதுப்பா. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, இல்லனா உன்ன சொல்லுறப்பா. சொல்லு சொல்லு. அவ இங்க இல்லப்பா, போயிட்டாப்பா. ஏய், என்ன சொல்ற நீ? போயிட்டாளா? எங்கடி? போயிட்டானா? எங்க போயிட்டா? சொல்லி தொலையண்டி. சொல்லு. அவ கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாப்பா. எப்ப போனா? எப்ப போனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனப்பா. ஏய், இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். செடி, நீதான் அவளை அனுப்பி வச்சியா? இல்லம்மா. சொல்லுடி. சொல்லிடுறேம்மா. குடும்பமானத்தை தெருவுக்கு கொண்டு வந்துட்டாளே. அவ வேற கல்யாணத்தை நிறுத்துறேன்னு போயிருக்கா. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ கடவுளே, எங்களை நீதான் காப்பாத்தணும். விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ, ஓம் அபிராய நமஹ, ஓம் பூராய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ. மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கோ. மாப்பிள்ள, போலாயா? வா வா மாப்பிள்ள. ஓம் துஜப்பிரியாய நமஹ, ஓம் அக்னிகர்ப்பக்ஷிதே நமஹ, ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ, ஓம் வாணி பிரதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ, ஓம் சர்வதனயாய நமஹ, ஓம் சர்வரீ பிரியாய நமஹ, ஓம் சர்வாத்மகாய நமஹ, ஓம் சிருஷ்டிகர்த்தே நமஹ, ஓம் தேவாய நமஹ, ஓம் அநேகார்ச்சிதாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சுத்தாய நமஹ, ஓம் புத்திப்பிரியாய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் தம்மச்சாரிணே
கதிரு, என்ன சொல்றதுன்னே தெரியலடா. உட்காரு. ஓம் சர்வசித்தி பிரதாயகாய நமஹ. ஒன்னு அடிச்சுட்டு வாங்க. அம்மா கஸ்தூரி, பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்றாங்க, கூட்டு போமா. கஸ்தூரி, நீ கூட்டு போமா, நான் பாத்துக்கிறேன். முல்ல, நீ போமா. கஸ்தூரி, கூட்டு போமா. பார்வதி, பார்வதி வாமா. அங்க வந்து என்னத்தங்க பார்க்க சொல்றீங்க? இதுக்கு என் பொண்ணை வெட்டியே போட்டிருக்கலாமே. நான் வரல. அந்த கர்மத்தெல்லாம் பார்க்கறதுக்கு நான் வரல. பார்வதி, போங்க போங்கன்னு சொல்றேன்ல. ஒன்னு அடிச்சுட்டு வாங்க. போலாமா? ஓம் விபுத்தேர் மஹா, ஓம் சுரப்தேர் மஹா, ஓம் ஆத்மிகாயேர் மஹா, ஓம் வாசேர் மஹா, ஓம் பத்மாலயாயேர் மஹா, ஓம் வாயேர் மஹா, மாலையை போட்டுக்கோங்க. ஓம் போட்டுக்கோங்க.
வாங்கிக்க